என்ன பார்த்துட்டே இருக்க? படி. நாளைக்கு எக்ஸாம், படிப்பு தான் முக்கியம். அதானே சொல்ல போறீங்க? ரம்யா, அவ டீ எல்லாம் சாப்பிட மாட்டா சார். ஆமா சார், டீ சாப்பிட்டா எனக்கு தோஷம்னு என் ஜாதகத்துல இருக்கா, அதனால எனக்கு வேணாம் சார். நேத்து தான் டீ குடிச்சே ரம்யா. அது இன்னையில இருந்து தான் சம்பத் தோஷம். அப்படியா? ஆனா நான் குடிப்பேன் சார். சம்பத் வா, நம்ம கீழே போலாம். எதுக்கு? நீ வேணா போ. சூர்யா சார் என்கிட்ட பேசதான் வந்திருக்காரு. சாய் வித் சூர்யா சார். நான் சூர்யா சார்ட்ட பேசிட்டு அப்புறமா வரேன், நீ போ. இங்க பாரு, நீ இப்ப வரலன்னு வை, செக்யூரிட்டிஸ் இருக்காங்கல்ல, உன்னை அப்படியே தூக்கிட்டு வந்து கீழே போட்டுருவாங்க. அப்படியா? எனக்கு அது ஜாலியா இருக்கும். என்ன தூக்கிட்டு போ சொல்லு. சொல்லு சொல்லு ப்ளீஸ் ப்ளீஸ். வா. இட்ஸ் ஓகே ரம்யா, நீங்களும் இருக்கலாம். இல்ல சார், நீங்க பேசிட்டு இருங்க, நாங்க கீழே போறோம். ஐயோ டீ 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 ரம்யா. இப்படி ஒரு டீயை நான் குடிச்சதே இல்ல. எங்க அம்மாவோட இஞ்சி டீயவே நீங்க மிஞ்சிட்டீங்க. நோ நோ நோ, சும்மா சொல்லாத. உங்க அம்மாவோட இஞ்சி டீ ஒன் ஆஃப் த பெஸ்ட். ஐ நோ மை கெபாசிட்டி. நிஜமாவே சொல்றேன் சார், டீ செம்மையா இருக்கு. நீங்களும் குடிங்க சார். எக்ஸாம் உனக்கு தான், எனக்கு எதுக்கு டீ? எக்ஸாம் இல்லனா டீ குடிக்க கூடாதுன்னு நம்ம கம்பெனில ரூல்ஸ் ஏதாவது போட்டிருக்காங்களா? என்னங்க சார்? நாட் பேட். பாவம் ரம்யா, அவ இருந்தா அவளும் குடிச்சிருப்பா. அதெல்லாம் வேண்டாம், எல்லா டீயும் எனக்கு மட்டும்தான். ஏன்னு கேட்டா அதெல்லாம் அப்படித்தான்.
ஏன் சார் திடீர்னு சிரிக்கிறீங்க? நத்திங் அனு. திடீர்னு சிரிச்சிட்டு நத்திங்னு சொன்னா என்ன சார் அர்த்தம்? ஏதாவது இருந்தா தானே சொல்ல முடியும். சார், நான் உங்களுக்கு ட்ரீட் வச்சது ஞாபகத்துக்கு வருது சார். என் வாழ்க்கையில அதை மறக்கவே முடியாது. எனக்கும் தான் அனு. அந்த நாளை என்னால் மறக்கவே முடியாது. சரி அனு, நான் கிளம்புறேன். பங்கஜ் will be waiting for me. ஒரு நிமிஷம் சார். இந்த புக்ல கடைசி பேஜ்ல ஒரு கொஸ்டின் இருக்கு. அதுக்கு மட்டும் ஆன்சர் சொல்லி தரீங்களா ப்ளீஸ் சார்? முதல்ல டீயை குடி, அப்புறம் டவுட்லாம் கேட்கலாம். அனு, இந்த பேஜ்ல கொஸ்டினே இல்லையே. அதான் தெரியுமே, நான் சும்மா சொன்னேன். உங்களுக்கும் வேணுமா சார்? இல்ல வேணாம். சரி, ஓகே. சார், சார், இல்ல வேணாம். என்ன வேண்டாம்? நத்திங். ஜஸ்ட் said it. சும்மா குடிங்க சார். என் பாலு என் பாலு எங்க வேணும் சார்? டீ இருக்கா சார்? வர போறியா இல்லையா? ஐயோ, டீ குடிக்க விட மாட்டேங்கிறாளே. இதோ வந்துட்டேன் ரம்யா. ஐ, அங்க இருக்கு. வர சார். இதெல்லாம் நாளைக்கு எக்ஸாம்ல வருமானோ? ஆனா இது எக்ஸாமை விட ரொம்ப முக்கியம். பட் அனு, இப்போதைக்கு எக்ஸாம் தான் ரொம்ப முக்கியம். ஏன் சிரிக்கிற? இல்ல சார், எக்ஸாம் ரொம்ப முக்கியம்ல, அதை நினைச்சு சிரிச்சேன். இதுல சிரிக்க என்ன இருக்கு? எக்ஸாம் முக்கியம்னா நான் ஏன் வந்தேன்னு மறைமுகமா கேக்குறேன். இதை விட வெளிப்படையா எப்படி சார் கேக்குறது? ஓகே அனு, ஏதோ டவுட் இருக்குன்னு சொன்னியே, அது நிஜமா இல்ல சும்மா என்ன இங்க இருக்க வைக்கிறதுக்கா? நிஜமா டவுட் இருக்கு சார், மார்க்கெட்டிங் சப்ஜெக்ட்ல. மார்க்கெட்டிங் இஸ் வெரி ஈஸி அனு. ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ. என்ன டவுட் உனக்கு? இதுதான் சார் டவுட். டவுட் கிளியர் ஆயிடுச்சு அனு? அனு, ஐ எம் ஆஸ்கிங் யூ ஒன்லி. டவுட்லாம் கிளியர் ஆயிடுச்சா? எனக்கு டவுட் இருந்தா தானே கிளியர் ஆகிறதுக்கு. ஓகே அனு, ஆல் தி பெஸ்ட். நீ எக்ஸாம் நல்லா எழுதுவன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு.
பாய் அனு. டேய், நீ எப்போ வந்த? நீங்க வர்றதுக்கு ஒரு செகண்டுக்கு முன்னாடியே வந்துட்டேன். சொல்லாம கொள்ளாம இப்படி வந்து உட்காராத. ஒரு செகண்ட் பயந்துட்டேன். பயமா? உனக்கா? உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமான வேலை எது தெரியுமா உனக்கு? காதலிக்கிறவனுக்கு ஃப்ரெண்டா இருக்கிறது. அதை விட கஷ்டம் எது தெரியுமா? ஃப்ரெண்டை கூட வச்சுக்கிட்டு காதலிக்கிறது. சூர்யா, உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே எனக்கு தெரியல. அந்த சுரேந்தர் இருக்கிறானே, எப்பா ராசா, திரும்பவும் ஆரம்பிக்காத. காது ரெண்டுலயும் புகை வருது. வர வர உன் பேச்சு, வார்த்தை, செயல் எல்லாம் மாறிக்கிட்டே வருது. ஏன் சூர்யா, ஒரு டீ போட்டு கொடுக்க இவ்ளோ தூரம் வரணுமா? பாடி கார்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தா அவன் வந்து வாங்கி கொடுக்க மாட்டானா? ஏய், ரியலி ஃபேண்டாஸ்டிக் ஐடியா. இது எனக்கு தெரியாம போச்சு. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். என்னைக்காவது ஒரு நாள், ஒரே ஒரு தடவை, ஜஸ்ட் ஒரு தடவை, பங்கஜ், நீ கண் முழிச்சு இவ்ளோ கஷ்டப்பட்டு வேலை பார்க்கற, இந்தா ஒரு டீ குடி அப்படின்னு என்னைக்காவது டீ போட்டு கொடுத்துருக்கியா? சொல்லு சூர்யா. இப்போ உனக்கு பிரச்சனை அனுக்கு நான் டீ போட்டு கொடுத்ததா, இல்ல உனக்கு நான் டீ போட்டு கொடுக்காததா? ரெண்டும் தான் சூர்யா. அது எப்படிடா? ஒரு பொண்ணுன்னா உடனே வண்டி எடுத்துட்டு இவ்வளவு தூரம் வந்து ஸ்டவ்வும் கொண்டு வந்து அவளுக்கு சுட சுட டீ போட்டு கொடுப்ப. இதுக்கு ஒரு பாடி கார்டு வேற கூட. ஏன் ஒரு பிளாஸ்க்ல ஊத்தி கொடுத்தா அவ குடிக்க மாட்டாளா? இதுல என் தூக்கம் வேற போச்சு. நானும் உன்னை வர சொன்னேன். நீயா வந்துட்டு என்ன ஏன் கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்க? உங்களுக்கு என்ன சார், ஈஸியா சொல்லிடுவீங்க. ஆனா நாங்க அப்படி இருக்க முடியாதா சார்? சரி, இன்னைக்காவது கொஞ்சம் நிம்மதியா தூங்கலான்னு அப்பதான் கண்ண செஞ்சேன். அதுக்குள்ள மெசேஜ் வந்துருச்சு, உங்க முதலாளி இங்க வந்திருக்கிறாரு அப்படின்னு. எவன் அனுப்புனது? ஏன் அது தெரிஞ்சிட்டு இனிமே ஜாக்கிரதையா இருக்கலாம்னா? வாவ் வாவ், என்ன ஒரு அறிவு உனக்கு. சூர்யா, கொஞ்சமாவது என் கஷ்டத்தை புரிஞ்சுக்க சூர்யா. போதும் பங்கஜ், பாதி தூக்கத்துல எந்திரிச்சு வந்து நீ புலம்புறத காது கொடுத்து கேட்க முடியல. ப்ளீஸ் என்ன? இப்பெல்லாம் இப்படித்தான். என்ன மாதிரி பேச்சுலர் பேசுறதெல்லாம் உனக்கு பிடிக்குமா? சார், நீங்களா சார்? இந்த நேரத்திலயா? எப்படி சார்? என்னால நம்பவே முடியல சார். எனக்காக டீ போட்டு தர வந்தீங்களா சார்? இப்படிலாம் பேசினா சாருக்கு நல்லா பிடிக்கும். போதும் சூர்யா, சிரிக்காத. எனக்கு அப்படியே கடுப்பாகுது. மனுஷனாடா நீ எல்லாம்? இங்க ஒருத்த புலம்பிட்டு இருக்கான், கொஞ்சமாவது உறுத்துதா மனசுல? சிரிச்சிட்டு இருக்க. சரி, வண்டி எடு, எனக்கு டீ குடிக்கணும். ரெண்டு விஷயம் பங்கஜ். ஒன்னு, உன்னை யார் பேச்சுலராகவே இருக்க சொன்னா? ரெண்டாவது, நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சாலும் யார் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறா? ஏய், அதெல்லாம் 1000 பொண்ணுங்க கியூல நிக்குது. எனக்கு தான் யார் மேலும் இஷ்டம் இல்லை. நம்பிட்டேன்.
மேடம் என்னடா இவ்வளவு நேரம் ஆச்சேன்னு பாத்துக்கிட்டே இருந்தேன். இந்தாங்க மேடம். என்னப்பா இவ்வளவு கொஞ்சோண்டு வாங்கிட்டு வந்திருக்க? இதுவே 10 ரூபா மேடம். நீங்க என்னமோ ஃப்ரீயா தருவாங்கன்னு சொன்னீங்க. ஐயோ கொத்தமல்லிக்கு 10 ரூபாயா? ஃப்ரீயா தருவாங்கன்னு தானே சொன்னேன். கேட்டேன் மேடம். அதுக்கு அவன் இது என்ன உங்க அப்பா வீட்டு கடையான்னு கேட்டான் மேடம். நீ கடைக்காரன் கிட்ட புஷ்பான்னு என் பேரை சொன்னியா? அப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் அவன் கேட்கவே செஞ்சான் மேடம். ஐயோ நீ எல்லாம் கல்யாணம் பண்ணி குடும்பம் பண்ணி எப்படி பொண்டாட்டிக்கிட்ட நல்ல பேர் எடுக்க போறேன்னே தெரியல. என் வாழ்க்கையில நான் கொத்தமல்லிய காசு கொடுத்து வாங்கினதே இல்ல. ஐயோ கொத்தமல்லியெல்லாம் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து எப்படிதான் குடும்பம் நடத்துறது? எனக்கு ஒரு இஞ்சி டீ கூட. ஐயோ அதுக்காக இவ்வளவு பக்கத்துல வந்து சொல்லுவேன். அனு என்னவோ போல இருக்காளே, ஏன்? நானும் கவனிச்சேன். நைட் எக்ஸாமுக்கு படிச்சதுல டயர்டா இருப்பாளோ? இன்னைக்கு அஷ்டமி சுப்பு. ஓ, போன தடவை துர்காம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்தோன்னே சரியாயிடுச்சுன்னு சொன்னேன். போன தடவை நல்லா தான் இருந்தா, ஆனா இந்த தடவை என்னன்னு இனிமே தானே தெரியும். அம்மா மகமாயி என் வயித்துல பாலை வாத்துருமா? அனுமா, எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டியா? ம். நைட் ரொம்ப நேரம் கண்ணு முடிச்சு படிச்சுட்டு இருந்த போல இருக்கு. ஃபேஸ் டல்லா இருக்கு. ஆமாப்பா. அம்மாவை எழுப்பி ஒரு டீ கேட்டதா போட்டு கொடுத்துருப்பால. அப்பா. ஆஹா, உனக்கு டீ வேணும்னா அது என்கிட்ட நேரடியா கேட்க வேண்டியது தானே. எதுக்கு அவன் மேல பாசம் மாதிரி நடிக்கிற? அம்மா சொல்லவே மறந்துட்டேம்மா. நேத்து சூர்யா சார் வந்திருந்தாங்க. சூர்யா சாரா? ம். இங்கேயா? ம். எப்போம்மா? நீங்க டீன்னு சொல்லும்போதான்ப்பா ஞாபகம் வந்துச்சு. சாரே வந்து டீ போட்டு கொடுத்துட்டு போனாங்க.